अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व अय्यूब इज़ नादा रब्बहु अन्नी मस्सनिय दुर्रु व अन्त अर्हमुर राहिमीन ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். சங்கைக்கு மிக்க மதிப்பிற்கு முடித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்கு குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையை நாம் எல்லாம் ஈமான்தாரிகளாக இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இறுதி மூச்சு வரை ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரை ஐவேளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தந்தல் புரிவானாக. இந்த சோதனை குறித்தான இந்த கஷ்டமான இந்த காலகட்டங்களில் அல்லாஹ் நம்முடைய சோதனைகள் எல்லாம் நீக்கி நிம்மதியான சலாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த கோடையினுடைய இந்த உஷ்ணத்தை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் நீக்கி நமக்கெல்லாம் குளிரூட்டக்கூடிய இதமான பரக்கத்தான ரஹ்மத்தான மலை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜீவராசினும் பிரயோஜனமான நாஃபியை மலை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் 21வது ஜுஸில் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு நிறைய உபதேசங்களை செஞ்சாங்க, நிறைய உபதேசம் செஞ்சாங்க. அதில் இந்த செய்தியும் ஒன்று சொல்கிறாங்க, யாபனை என்னுடைய அருமை மகனே, நீ 2 விஷயத்தை மறந்துடாதப்பா அப்படின்னாங்க. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒன்று மௌத்தை ஒருபோதும் மறந்துடாதன்னு சொன்னாங்க, மௌத்தை ஒருபோதும் மறந்துடாத அப்படின்னாங்க. 2வது விஷயம், உன்னை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பை ஒருபோதும் மறந்துடாதன்னு சொன்னாங்க. மௌத் என்பது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசியிலும், மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் மலை திடல் ஆகாயம் இப்படி எல்லா வஸ்துக்களும் இந்த உலகத்தை விட்டும் நீ ஒரு நாள் என்ன செய்யப்படும், அழிக்கப்பட்டு மூத்தாயே தருவாங்க. யாருமே இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நீ மறந்துடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, உன்னை படைத்து உன்னை மட்டுமல்ல சகல கோடி ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருபோதும் மறந்துடாதப்பா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் ஒருபோதும் நீ மறந்துடாத அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கணும், சில விஷயங்களை மறக்கக்கூடாது. அந்த மாதிரி யாராவது நமக்கு உபகாரம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த உபகாரத்தை மறக்கக்கூடாது. நாம் யாருக்காவது உபகாரம் செஞ்சோன்னு சொன்னால் அந்த உபகாரத்தை மறந்துடணும். இப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கிறோம், சில பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, நம்முடைய கஷ்டத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஏதாவது காசு பணங்களை கொடுத்தோ இல்லை பொருளாதாரத்தை கொடுத்தோ நம்ம செஞ்சோம் உதவி செஞ்சுருப்போம். அந்த உதவிகளை அந்த உபகாரங்களை மறந்துடணும். ஆனால் நமக்கு யாராவது உபகாரம் செய்கிறாங்க, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட உதவியை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆனால் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோன்னு சொன்னால் அந்த உபகாரத்தை மறந்துடணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை மறந்துடணும். நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துருந்தாங்க, தீங்கு செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை மறந்துடணும். ஆனால் ஒருபோதும் நாம் யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, இதில் உறுதியாக இருக்கணும். புரியுதுங்களா? சில விஷயங்களை மறக்கணும், சில விஷயங்களை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள் அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு நியாமத்துன்னு சொன்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ எல்லாருக்கும் நான் உபகாரம் செஞ்சுட்டேன், எல்லாருக்கும் நான் பதில் உபகாரம் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். இல்லை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்த உபகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பேருபகாரம் என்று சொன்னால் அது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு செய்த உபகாரம் தான். அவர்களுக்கு மட்டும் இந்த உலகத்தில் என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியல, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் நான் கேட்டு வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. அப்படி நாம் செய்த உபகாரத்தை மறந்துடணும். நமக்கு யாரும் உபகாரம் செஞ்சாங்களா மறந்துடக்கூடாது. நம்மளாம் சொல்லுவோம், இவன் பாரு நன்றி கட்ட நாய் பைய, எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்கார நாய் மாதிரி இருந்தான், தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தான், நான் தான் காசு கொடுத்து என்ன செஞ்சேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன், அவனுடைய குடும்பத்தை எல்லாத்துக்கும் தேவையானது நான் தான் செஞ்சு கொடுத்தேன். பார்த்தியா, இப்போ நம்ம வந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல, மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகிறான், பின்னாடி திருப்பிக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்றி மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்லலாதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் சொல்லிடக்கூடாது. அது அவங்களுக்கு உண்டான தபியத்து,
அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதை நம்ம மாற்ற தேவையில்லை, நமக்கு மாற்றுறதுக்கு உண்டான சக்தி கிடையாது. நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் அவர்கள் என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கொள்கையில் நமக்கு உண்டான அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை சரியான முறையில் நன்றி செலுத்தியவர்களாக நல்ல எண்ணத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலும் மிகப்பெரிய வெற்றி குறித்தானவர்கள், மறுமைக்கும் மிகப்பெரிய வெற்றி குறித்தானவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான வாழ்க்கை இது போன்ற சின்ன சின்ன அமல்களின் மூலியமாக நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு விட்டுடலாமா? ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபிமார்கள் நிறைய செய்திகளை நிறைய விஷயங்களை பற்றி அருள்மறையாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நபிமார்களை பற்றி நிறைய சொல்கிறான், நிறைய சூறாக்களில் சொல்கிறான். ஒவ்வொரு நபிமாருடைய பேரை சொல்லியுமே அவனுடைய வரலாறுகளை சொல்கிறான். அப்படி சூரத்துல் அம்பியால 17வது ஜுஸில் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது வய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி துர்ரு வான்தா ரஹமுர் ராஹிமின் அப்படிங்கிற துவாவை சொல்கிறாங்க. துவா அல்லா இடத்துல கேட்கக்கூடிய இந்த துவா அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு சோதனை கொடுத்துருந்தான்னு சொன்னால் 15 வருட காலங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 15 வருஷம். அல்லாஹு அக்பர். நம்ம சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் கஷ்டத்தில் இருந்தோம்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியல, சாதாரண இந்த வெயிலுடைய உஷ்ணத்தை நம்மளால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட இருக்கு நிலையில் கூடிய நாம் 15 வருஷம் கஷ்டப்படுறாங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் தெரியுமா? உடல் முழுவதும் நபிமார்களை பற்றி நம்ம தரக்குறைவாக பேசுறதுக்கு உண்டான அருகதை நமக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய செய்தி நம்ம சொல்லியாகணுமா இல்லையா? எந்த அளவுக்கு அவர் கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 15 வருட காலங்கள் அவர்கள் வாழ்ந்த சொத்து சுகங்கள் மாட மாளிகைகள் பிரம்மாண்டங்கள் எல்லாமே விட்டு போயிருச்சு. ஒன்றும் இல்லாமல் அவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட இல்லாத நிலைமைக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. உடல் முழுவதும் புழுக்கள், அந்த அளவுக்கு நோய் நொடியினால் அவதிப்படுறாங்க. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடல் முழுவதும் புழுக்களால் மொய்த்து கொண்டு இருக்குது. இப்போ நம்ம மேலே ஈயே கொசுவோ திரும்ப திரும்ப வந்து நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணனா, சி இந்த ஈக்கு வேறு வேலையும் இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் கொலை செய்யணும் மூத்தாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம துடிப்போம். அந்த கொசு கொள்றதுக்காகவே நம்மளாம் கொசு பேட்டு வச்சுருக்கிறோம், பார்த்துருக்கலாம் நீங்கள். இப்போ அந்த நடைமுறைகள் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. முந்தி ஒரு காலகட்டங்களில் சில வருடத்துக்கு முன்னாடிலாம் கொசு பேட்டு இருந்துச்சு. இந்த கொசு பேட்டை வச்சு ஒரு அடி அடிப்பாங்க, பட்டார் சிக்கி முட்டி திடீர்னு தெறிக்க அப்படியே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த கொசு அந்த ஈ நம்ம மேலே மொச்சிச்சுன்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு விதமான அருவருப்பாக இருக்கும், தொல்லையாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் உடல் முழுவதும் புழுக்களால் மொய்க்கக்கூடிய அளவுக்கு ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அல்லாஹு அக்பர். அப்போ அம்மா ரஹீம் அம்மா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கேட்குறாங்க, யா நபி அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தான் நபிமார்களுக்கெல்லாம் விசேஷமான துவாக்களை கொடுத்துருக்குறான்ல, அப்படி நீங்கள் அல்லா இடத்துல துவா செஞ்சு நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் துவா செய்யக்கூடாதா அப்படின்னு என்ன செய்கிறாங்க அம்மா ரஹீமா அம்மா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்க சொல்லும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொன்னாங்க, அம்மாடி தங்கம், என்னுடைய அருமை மனைவி ரஹீமாவே, அல்லாஹு அக்பர், நம்ம இத்தனை வருட காலங்களாக அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அவனுடைய சுகபோகங்களை அனுபவித்தோம். சின்ன ஒரு 15 வருஷம், அல்லாஹு அக்பர், 15 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நாள் இடைவெளி. அதை எப்படி சொல்கிறாங்க, சின்ன ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு சோதனை, சின்ன சோதனை. எதுக்காக வேண்டி போய் ரப்பிடத்தில் முறை இது பண்ணலாமா? அல்லாஹ் ஒரு சின்ன சோதனை கொடுக்குறான், என்னுடைய சோதனை என்னுடைய அடியான் தாங்குறானா இல்லையான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு துவா கேட்குறாங்க. அல்லாஹு அக்பர். ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னுடைய கஷ்டத்தின் காரணமாக எனக்கு சின்ன சோதனை கொடுத்துருக்க, ஒரு சோதனை நான் வந்திருக்குது. யா அல்லாஹ், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயே ரஹமத்து செய்யக்கூடியவர்களெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன், ரஹமத்து செய்யக்கூடியவன் யா அல்லாஹ் அப்படிங்கிற துவா கேட்குறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அவங்க கேட்குறது என்னுடைய கஷ்டத்தை நீக்கி வச்சுன்னு கேட்கல, யா அல்லாஹ் என்னுடைய சோதனையும் முற்றிலும் நீக்கிறன்னு கேட்கல. எப்படி கேட்குறாங்க? அன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வந்துருக்கிறப்ப என்னை சோதிக்கிறதுக்காக நீ கொடுத்துருக்கிறது யா அல்லாஹ். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், உன்னை தவிர என்னுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு யாராலும் முடியாது யா அல்லாஹ், நீ தான் ரஹமத்து செய்யக்கூடியவன் என்று ரப்பிடத்தில் முறையிடுறாங்க. ஃபஸ்தஜபனா, அல்லாஹு அக்பர், ஃபஸ்தஜபனா லஹு. ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் தர்றான். அவர்கள் அனுபவித்த எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். அவர்கள் இத்தனை வருட காலங்களாக அனுபவிச்சு எல்லா கஷ்டத்தையும் எல்லாம் நீக்கிறான். அதுக்கு முன்னாடி அவருடைய நாவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நாக்கை
புழுக்கள் கடித்து மொய்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த புழு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, திருப்பி நாக்கில் போடுறாங்க. என்னுடைய நாவை கடிப்பதை கொண்டு தானே அல்லாஹ் உனக்கு ரிஸ்கை வச்சிருக்கிறான், அதை சாப்பிடாம நீ போறியன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த புழுவிட்ட கேட்குறாங்க. அந்த நாவை பற்றி அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த நாவை கொண்டு தான் உன்னிடத்தில் திக்ரு செய்து கொண்டிருக்கின்ற ரஹ்மானை, இந்த நாவையும் என்னிடத்திலிருந்து பிடுங்கி விடாதே யா அல்லாஹ், அதுவும் உனக்குத்தான் சொந்தம், நீ கொடுத்தது நீ எடுத்துக்கொள்ளியா அல்லாஹ் என்று ரப்பிடத்தில் தன்னை முழுமையான முறையில் அர்ப்பணித்தார்கள் ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை, அவருடைய துவாவை, அவருடைய பிரார்த்தனை, அவருடைய முறை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாங்க. அந்த முறையிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் பட்ட அத்துணை கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மீண்டும் மிகப்பெரிய சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய பிச்சனங்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி மக்கள், அவருடைய ஆடம்பரமான அந்த எல்லா வாழ்க்கையும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அது மட்டும் இல்லை, அதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தி வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை முக்கியம், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதில் ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக நாம் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்குது. ஹஸ்ரத் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலும் அருமைக்கும் வெற்றி கொடுத்தான வாழ்க்கை. நீங்கள் சில விஷயங்களை மறந்துடணும், சில விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மௌத்து நிச்சயம் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிட கூடாது. ஏன் மூத்து ஒருத்தன் இருக்குதுன்னு நம்புனா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான், தேவையில்லாத செயலில் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அந்த நிலை விட்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கியல் புரிவானாக. நாம் தொழுகிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய சொந்த பந்தங்களையும் கையிப்போட கூட்டிகிட்டு வந்து, நானும் சொர்க்கம் போகிறேன்ப்பா, நீனும் என் கூட சொர்க்கம் வந்துரு, தொழுகணும்னு சொல்லி அவங்களையும் பள்ளியாசலுக்கு அழைச்சிட்டு வாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி குறித்தான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் இந்த காணொலியை காணக்கூடிய ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமானவை தந்தல் புரிவானாக. ஈமான் இல்லாத சகோதர சகோதரிக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமானை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நல்ல ஒரு செய்திகளுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் பதிவு செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃபஹ்மி சேனல் இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வித நல்பாக்கியங்களையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.